ஜெபம் பண்ண கடவோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான ஞாயிறு ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய காலமெல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. தடைகளெல்லாம் நீக்கப்பட்ட பாதையின் வழியாக தொடர்ந்து கடந்து செல்வதற்கு நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடி நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் அந்த மகத்துவ பொருந்திய தெய்வத்தை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தில் நிறைத்து இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 95 பாமாலை 61 பாடுவோம். பக்தரே வாரும் ஆசை ஆவலோடும். கீதம் 95 பாமாலை 61 பாடுவோம். துன்மார்க்கன்
தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்லுங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தை நிமித்து துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தின் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி அந்த பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்த முழலாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவை அருளி செய்ய வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற பரிசுத்தமாக ராஜ்யம் வருவதாக, விசுத்தம் பருவத்திலே செய்யப்படுகிறது, பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றில் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்றதாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் இன்றனைக்கும் தேவர்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 14ஆம் சங்கீதம். 14ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம்.
தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரர்களில் ஒருவனுக்கும் அறிவில்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. சிறுமையானவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனை சேர்ந்து வாசிப்போம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய. ஆதியாகமம் 12:1 முதல். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிரான் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 முதல். இயேசு கிறிஸ்தனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு
தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. சகரியாவின் கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். Ave
அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை பாடலாக பாடுவோம். சர்வ வல்லவராய் இலகு மருளாம் தந்தையாம் எம்பீரானனை நாம் போகிறேன். அவரொரு பேராமை தனுமாய் ஆதி முதலங்க தனுமாய் தவறிலே சோகிரி சுவையும் சந்ததமேயான் நான் போகிறேன். பரிசுத்தாவி அருளதனால் படிமேல் கண்ணி மறியிடமாய் குருவாய் நரரவதாரமாய் உதிதாரணமும் நம்புகிறேன். ஒன்று பிலததி 14 புகழரு பாடுகளை ஏற்று முந்தம் சிலுவை அறையுண்டு உயிர் வேண்டாரென நம்புகிறேன். இறந்தே அடங்கி பாதாளம் இறங்கி 3ஆம் தினமதிலே இறந்தோரிடனின்று உயிரோடு எழுந்தாரெனவும் நம்புகிறேன். சந்தத மோட்டம் எழுந்தருளே சருக வல்ல பரனான எந்தை தன்வல பாரிசமே இருங்கேதாரென நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்தாவியை நம்புகிறேன். பரிசுத்தமா பொது சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிவாயுண்டன நம்புகிறேன். பாவ மன்னிப்புலதனமும் மரித்தோருயிர்த்தெழும் வாரணமும் ஓமானித்ய ஜீவனுமே உலதனமும் நான் நம்புகிறேன். சுவாமி ஆமென். சுவாமி ஆமென். சுவாமி ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே இரங்கும். கர்த்தாவே இரங்கும். கிறிஸ்துவே இரங்கும். கிறிஸ்துவே இரங்கும். கர்த்தாவே பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். ஆமென்.
யாருக்கு நீதியை தருப்பீயோ? கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு முன்வரும் ஞாயிறு கலிகூறு ஆண்டவர் சமீபம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய கண்களின் விழி போல எங்களை பாதுகாக்கிறவரே, உம்மை போற்றுகிறோம். மகிழ்ச்சியோடு உம் வருகை எதிர்நோக்குகிறோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் பிழையற்றதாக இருக்க எங்களை பரிசுத்தப்படுத்தும். நீதியுள்ள நியாயாதிபதியாக வர இருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிறோம் அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் அது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமை நித்திய தேவனே, எங்கள் பேராயர் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர் மேலும் அவர் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறவருடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர் உமக்கு உத்தம பிரியமானவராக நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமை தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தில் அழைக்கூடி வரும் பொழுது அவள் கேட்கிறவர்களை அருளிச் செய்வர் என்று வாக்குறுதி இருக்கிறேன். கர்த்தாவே, உமது அடியாராய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 102 பாமாலை 72 பாடுவோம். ராக்காலம் பெத்லே மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர். கீதம் 102 பாமாலை 72 பாடுவோம். கர்த்தாவின்
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமடலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளைக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட ஐயா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவருடைய ஊழியங்களுக்கு ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளையை காலை 8:30 மணிக்கு ஆராதனை வேளை சிஎஸ்சி திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்ய ஒரு மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை நாங்கள் மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியங்களை செய்து கொண்டு வர ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக ஒரு மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவுவார்னு சொன்னால் நீங்கள் மனமு வந்து இந்த ஊழியத்தை தாங்க முன்வரலாம். நிச்சயமாகவே அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த வாரத்திலும் கூட இந்த அருமையான ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு நமக்கு உதவி செய்த சென்னை பெரம்பூரை சார்ந்த அருமையான சகோதரர் திரு பேரின்பராஜ் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி ரூத் பியூலா பேரின்பராஜ் அவர்களுக்காக ஆண்டவர் அதிகமாய் துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளையும் அவருடைய பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அதேபோல் சேலம் சாமிநாயக்கன்பட்டியை சார்ந்த அருமையான சகோதரி ஜோதி அவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற அருமையான சகோதரி அவர்கள் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்ய உதவி செய்திருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே இந்த அருமையான சகோதரியையும் அவர் செய்து கொண்டு ஒரு ஊழியங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த 2 குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் பரத்திலிருந்து கட்டளையிட்டு வருகிற நாட்கள் புதிய வருஷம் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் தாமே அனுகிரகம் செய்வாராக. இந்த நாளிலும் கூட தொடர்ந்து நாம் நம்முடைய திருச்சபையின் சங்கங்களின் சார்பாக சிறப்பு பாடல்களை பாட இருக்கின்றார்கள். அந்த பாடல்களை நாம் கேட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதைத் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வெள்ளி
மந்தை காண விந்தையானாரே
ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு என்னோடு கூட பேசும். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்கிற வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். நீர் எங்களோடு கூட இடைபடும், என்னை மறைத்து வெளிப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் எல்லாரும் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டு வருகிறோம். கிறிஸ்துவுடைய பிறப்பிலே அநேக மக்கள் ஈடுபட்டிருக்கின்றதை வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்போடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு நபரை உங்களோடு கூட நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த நாளில் கூட நாம் இரண்டாவது வேத பாடமாக வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய இங்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இங்கு வேத வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. 19ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது.
அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தான். இங்கு யோசேப்பு என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கிறோம். இந்த யோசேப்பு யார்? நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய தகப்பன் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 23ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யோசேப்பு ஆண்டவருடைய அப்பாவாக இங்கு இருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அந்த யோசேப்பு குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்கென்று வேதத்திலே அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34 முதல் 37 வரை உள்ள வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் தமது வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து நீதிமான்கள் என்று அழைக்கின்றதை பார்க்கின்றோம். உலகம் உண்டான முதற்கொண்டு உங்களுக்காக இந்த ஸ்தாபிக்கப்பட்ட இந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமான்களுக்கென்று ஒரு உன்னதமான ராஜ்யத்தை ஆண்டவர் ஸ்தாபித்து வைத்திருக்கின்றார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் இளைஞனுமாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டது கிடையாது, அவர்கள் அப்பத்திற்காக இறந்து திரிகிறதில்லை என்பதாக வசனம் சொல்லுகிறது. இங்கு ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு நோவாவை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நீதிமான்கள் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இந்த வேதத்தில் ஏராளமான ஆசீர்வாதங்களை நீதிமான்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். யார் இந்த நீதிமான்கள்? நம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அவர் விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாம் ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவை பெற்றுக்கொள்கிறார்களோ அது நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்கள் நீதிமான்கள் என்று எண்ணப்படுகிறதாக வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட சந்ததியில் தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிறக்கின்றதாக நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த வசனங்களில் ராகாப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஆனாலும் கூட யெகோவா கர்த்தரை விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரை பற்றி கொண்டது நிமித்தமாக இவர்களும் இந்த பட்டியலில் வருகிறதாக வேதத்தில் பார்க்கின்றோம். ஆக நாம் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இது யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நீதிமான் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமான் என்று எதற்காக யோசேப்பு குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? அப்படி என்றால் நீதிமானுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயமுடையவனாக இருந்தபடினால்தான் அவன் ஆண்டவருடைய தகப்பன் என்று கூடிய ஒரு பெரிய ஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறத நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எத்தனை பெரிய ஒரு பாக்கியம்! உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். இயேசுவின் தகப்பன் என்ற ஒரு பெரிய உன்னதமான ஸ்தானத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். முதலாவதாக இந்த நீதிமானுக்கேற்ற ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 19ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு மரியாளை திருமணம் செய்வதற்கு முன்பாகவே இவள் பரிசுத்தாவினால் இங்கு கருவுற்றிருக்கிறதாக இதை யோசேப்பு அறிகின்றான். யோசேப்பு அறிந்த உடனே அவளை தள்ளிவிட வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான். அதுவும் பகிரங்கமாக எல்லார் முன்னிலையிலும் இந்த மரியாளை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்பிவிட வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. அவன் இரகசியமாக அவனை பொறுத்தவரையில் ரொம்ப ஜென்டிலாக
அவன் மிக ஒரு நாணயம் உள்ளவனாக அவன் ஒரு பிஹேவ் பண்ணுகிறதாக வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். இவர்கள் திருமணம் செய்யவில்லை. யூதருடைய கலாச்சாரத்தின்படி அவர்களுக்கு இந்த திருமண சடங்குகள், திருமண முறைகள் 3 வகையான 3 ஸ்டேஜுகள் இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்திலேயே அவர்கள் இவனுக்கு இவள் என்று சொல்லி அவர்கள் பெற்றோர்களே என்ன செய்ய நியமிக்கின்ற ஒரு வழக்கம் அங்கே இருந்தது. செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆன பிறகு அவர்களுடைய சம்மதத்தோடு கூட பெற்றோர்கள் என்ன செய்தாங்கன்னா இந்த திருமண காரியத்தை ஒழுங்கு செய்கின்றார்கள். அதுதான் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு அப்புறமாக ஒழுங்கு செய்யப்பட்ட பிறகு 6 மாதமோ 1 வருடமோ கழித்து இவர்கள் எல்லாரும் திருமணத்தின் மூலமாக ஒன்றாக இணைக்கப்படுவார்கள். இந்த செகண்ட் ஸ்டேஜ் என்று சொல்லப்படுகிற நிச்சயார்த்தம் முடிந்த உடனே அந்த யூதருடைய கலாச்சாரத்தின்படி அந்த மணமகனுக்கு அந்த மணமகளை உறுதி செய்து கொண்ட உடனே மணமகள் மனைவி என்று அழைக்கப்படுகிறாள், மணமகன் அவருடைய புருஷன் என்று என்ன செய்கிறான் சொன்னால் அழைக்கப்படுகிறான். அப்பொழுதே அவன் புருஷன் மனைவி என்ற ஒரு அந்தஸ்தை சமுதாயத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள். இதற்கு மிகுந்த சட்ட வலிமை உண்டு என்று அவர்கள் என்ன செய்தாங்கன்னா சொல்லுகிறாங்க. அதற்கு அப்புறமாகத்தான் ஆனால் அவங்க கூடி வாழ்வதற்கு அனுமதி கிடையாது. திருமணம் என்ற 3வது ஒரு முறை இருக்கிறது. அந்த முறை முடிந்த பிறகுதான் இவள் இருவரும் கூடி வாழ்வதற்கு அனுமதி இருக்கிறது. அதற்கு முன்பு வர இவர்கள் கணவன் மனைவி என்றே சமுதாயத்தில் அழைக்கப்படுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த மனைவியாக இருக்கின்றவள் கருவுற்றிருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி நீங்கள் உபாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, கன்னிகையாக இருக்கின்ற ஒரு ஸ்திரீயானவள் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவள் மனைவி என்று அழைக்கப்படுகிறாள். அவள் கர்ப்பவதியானாள் என்று இருப்பாள் என்று சொன்னார். அந்த சமுதாயத்தின்படி அவளை கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்கின்றது. அப்போ இவன் என்ன செய்கிறான்னா, எல்லாரும் முன்னிலையும் அவளை அழைத்து, நான் திருமணம் செய்வதற்கு முன்பாகவே இவள் கருவுற்றிருக்கிறாள், தவறான முறையில் கருவுற்றிருக்கான்னு சொல்லி அவளை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி என்ன செய்திருக்கிறான்னா அனுப்பியிருக்கிறான். ஆனால் இந்த யோசேப்பை பாருங்கள், அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அந்த அளவுக்கு ரொம்ப ஜென்டிலாக யாரையும் அற்பமாக எண்ண வேண்டும் என்று அவன் என்ன செய்யலைன்னா விரும்பவில்லை. அப்போ இன்றைக்கு இதில் நம்ம கற்றுக்கொள்ள ஒரு காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவியாக இருக்கின்றவங்க மற்றவர்களை அவமானப்படுத்துகிற சூழ்நிலையில் நாம் பார்க்கிறோம். மற்றவர்களை அற்பமாக எண்ணுகின்ற ஒரு சூழ்நிலைகளாக நம்ம என்ன செய்தான் நாம் பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள் இந்த பிரச்சனை நிமித்தமாக அவங்க என்ன செய்தான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சில குடும்பங்கள் பிரிந்து போன ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கின்றோம். கணவன் மனைவியை பற்றி அற்பமாக பேசுவாங்க பார்த்துக்கிடுங்க. மனைவியுடைய குடும்பத்தை பற்றி அவருடைய பெற்றோர்களை பற்றி ரொம்ப அற்பமாக நினைக்கின்ற பேசுகிற கணவன் உண்டு. அவன் சில வேளைகளில் சில குடும்பங்களில் கணவன் சொல்லுவான், நீ உன் தகப்பனோடு கூட பேசக்கூடாது, உன் அம்மாவோடு கூட பேசக்கூடாது, உன்னுடைய உறவினரோடு கூட பேசக்கூடாது. பல வகையான கண்டிஷன்ஸ் என்ன செய்வாங்கன்னா போடுவாங்க பார்த்துக்கிடுங்க. அது மாத்திரமல்ல, மனைவி அதிகமாக சந்தேகப்படுகிறது. யாரோடாவது ஆஃபீஸில் பேசினா கூட சந்தேகப்படுகிற ஒரு நிலைமை இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் இருக்குது. இப்படி சந்தேகம் என்ன செய்கிறதுனா குடும்பத்தில் நிம்மதியை என்ன செய்து விடுகிறது, அது இழந்து போன ஒரு சூழ்நிலையை நாம் என்ன செய்கிறோன்னா பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சமுதாயத்தில் ஒரு குடும்பமாக கூடி வரும்பொழுது, ஒரு ஃபங்க்ஷனில் கூடி வரும்பொழுது மனைவி ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறு செய்து விடன்னு சொன்னார், அந்த இடத்துல கண்டபடி சில கணவர் பேசுவாங்க, ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்க. இவளுக்கு என்ன தெரியும், உனக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு அறிவு இருக்கிறதா, அப்படி இருக்கிற சொல்லி ரொம்ப என்ன செய்வாங்கன்னா கேவலமாக பேசுகின்ற காரியங்களை நாம் பார்த்துருக்கின்றோம். மற்ற பெண்களோடு கூட கம்பேர் பண்ணுற அநேக கணவன்மார் என்ன செய்தாங்கன்னா இருக்கிறாங்க. அது சமையலாக கூட இருக்கலாம், அல்லனா அவர் உடை உடுத்துகிறதாக கூட இருக்கலாம். இப்படி பல வகையில் ஆண்கள் தன்னுடைய மனைவி என்ன செய்தாங்கன்னா கனவீனம் பண்ணுகிறாங்க, இன்சல்ட் பண்ணுறாங்க, அற்பமாக என்றாங்க. அந்த மனைவியான ஒவ்வொரு நாளும் அழுது அவர் நொந்து போன ஒரு சூழ்நிலை, அற்பமாக எண்ணுகின்ற ஒரு சூழ்நிலை கணவன் மனைவியை. அதே போல் மனைவியை சில இடங்களில் நம்ம பார்க்கிறோம், அவர்களும் கூட கணவனை என்ன செய்தாங்கன்னா அற்பமாக நினைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏதாவது சின்ன ஒரு தவறு பண்ணிவிட்டான்னு சொல்லி வைத்துக்கொள்ளுங்க, உடனே
அவங்கள பற்றி, கணவரை பற்றி தாறுமாறாய் பேசுகிறது. அவன் பழைய வாழ்க்கையை பற்றி தவறாக பேசுகிறது. எந்த ஒரு காரியம் செய்தாலும் சரி அதில் குறை கண்டுபிடிக்கிறது. மற்றவர்களுக்கு முன்பாக அப்ரிஷியேட் பண்ணுறதே கிடையாது. எப்பொழுதும் அவர்களும் ஒரு சமுதாயத்தில் கூடி வரும்பொழுது இவருக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. ஒரு காரியத்தை சொன்னால் இவர் இப்படி தான் பேசுவார் என்று சொல்லி இன்சல்ட் பண்ணுகிற ஒரு சூழலை, மனைவியும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை என்ன செய்து கொண்டு வருகிறதை நம்ம இந்த உலகத்தில் பார்க்க தான் செய்கிறோம். அநேக குடும்பங்கள் அந்த பிரச்சனை இருக்கிறது. பிள்ளைகளை தகப்பனோ தாயோ கண்டித்தால் அடுத்தவங்க வந்து நினச்சா உங்களுக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும். யாராவது ஒருவர் நினைச்சிடுவாங்கன்னா பிள்ளைகளை கண்டிக்கும் பொழுது அதற்கு இடையில விழுந்து மற்றவர்களை அற்பமாய் பேசுகிறது. இப்படிப்பட்ட காரியத்து நிமித்தமாக தான் அநேக குடும்பங்களில் நிம்மதியை இழந்து போகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த யோசேப்பை பாருங்கள், அவன் தன்னுடைய மனைவியை அவன் நினைச்சா கல்லறிந்து நினைச்ச கொலை பண்ணியிருக்கலாம், கேவலப்படுத்தியிருக்கலாம், அவமானப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அவளை இரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ரொம்ப ஜென்டிலாக அவன் பிஹேவ் பண்ணான். ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் தனக்கு தகப்பனாக என்ன செய்தார்னா தேர்ந்தெடுக்கின்றதை பார்க்கின்றோம். கர்த்தர் தொடர்ந்து அவனோடு கூட பேசி அந்த நிலைமையை சரி செய்கிறதாக வைக்கின்றதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை மற்றவர்கள் அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றீர்களா? ஆண்டவர் உங்களை என்ன செய்தார்னா நேசிக்கிறார். வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 30-31 ஆகிய வசனங்களில் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஆனால் ஆண்டவர் அவளைத்தான் என்ன செய்தார்னா ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். 6 ஆண் மக்களையும் ஒரு மகளையும் என்ன செய்தார்னா ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை மற்றவர்கள் உங்களை அற்பமாக எண்ணலாம், பல வகையில் உங்களை நிந்திக்கலாம். ஆனாலும் கூட கவலைப்படாதீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் இரக்கம் செய்கிறவராயிருக்கின்றார். அப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றதை பார்க்கிறோம். 2 பேர் ஆலயத்துக்கு போகிறாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் ஆயக்காரன் அற்பமாக எண்ணுகிறான். ஆனால் அந்த ஆயக்காரனை பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9-14 ஆகிய வசனங்களிலே தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு பாவியாகி என் மீது கிருபையாயிருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். அவனல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டவனாய் அவன் திரும்பி செல்லுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை மற்றவர்கள் மூலமாக நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக, நிந்திக்கப்பட்டவர்களாக ஒருவேளை இருப்பீர்கள் என்று சொன்னாலும் கூட அந்த அற்பமாக எண்ணப்பட்டவர்களுக்கு தேவன் துணையாயிருந்து அதை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது என்பதாக இங்கு வேதம் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே காணப்பட்டு இது யோசேப்போடு கூட பேசுகின்றதை பார்க்கிறோம். இது யோசேப்பு நீதிமானாக இருந்தான். காரணம், அவருடைய வாழ்க்கையில் காணப்படும் ஒரு சிறந்த ஒரு குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரையுமே அற்பமாக எண்ணிச்சிலன்னா அவன் எண்ணாதிருந்த ஒரு நல்ல ஒரு பக்தியுள்ள மனுஷன். 2வதாக, அவன் ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை, தரிசனங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், தேவ திட்டங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். இந்த பிறப்புக்கு அடுத்த காரியத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் மீண்டும் மீண்டும் அவனோடு கூட அவன் தேவ சித்தத்தை சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். 4 முறை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 19ஆம் வசனத்தில் மீண்டும் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதே மத்திய 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாடுகளின் புறங்களில் விலகி போயிருந்தான் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். மீண்டும் மீண்டும் ஆண்டவருடைய பிறப்புக்கு அடுத்த காரியத்தில் தேவ திட்டத்தை தெளிவாய் பெற்றவனாக அவன் செயல்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கன்னு பார்த்தீங்கன்னா,
நாம் தேவ திட்டங்களை, வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பண்பை பெற்றுக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தன்னை குறித்தான தேவ தரிசனங்கள், தேவ திட்டம் என்பதை அவன் அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். இங்கு நீதிமொழி புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா சீர்கெட்டு போவார்கள். அப்போ ஒரு சபைக்கு, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனம் வேணுங்க. நாம் போகிற பாதை என்ன, நம்முடைய கோல் என்ன, நாம் எதை அச்சீவ் பண்ண வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார், நம்முடைய எதிர்காலம் என்ன, நம்முடைய பிள்ளைகளுடைய காலம் என்ன, அவர் என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலிருந்து நாம் அதை குறித்ததான ஒரு திட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி செய்யும் பொழுது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன செய்யணும், தேவனுடைய தரிசனங்களை, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம சரியாக செயல்பட முடியும், சரியான பாதையிலே போக முடியும். இங்கு மோசையை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவன் தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்டவனாக அவன் இப்பொழுது என்ன எகிப்திற்கு செல்லுகின்றான். அவருடைய காரியங்கள் ஆசீர்வாதமாய் முடிகிறது. 6 லட்சத்திற்கு அதிகமான ஜனங்களை அழைத்து கொண்டு செல்லுகிறான். இது தேவ திட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவன் பார்வோனுடைய அரண்மனையில் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, 40 வயதான பொழுது அவன் நினைத்தான், நம்மால் தான் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு செல்ல முடியும் கானான் தேசத்துக்கு சொல்லி அவன் முயற்சி பண்ணினான். அது அவனுக்கு ஃபெயிலியராகி போய்விட்டது. அவன் பயந்து வனாந்தரமான இடத்திற்கு அவன் ஓடி சென்றான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இப்போ தேவ திட்டங்களை பெற்றுக்கொண்டு சரியான நேரத்தில் பெற்றுக்கொண்டு செயல்படுகிறான். அவனுடைய தரிசனத்தின்படி, தேவன் கொடுத்த வெளிப்பாட்டின்படி அவன் ஜனங்களை அவன் விடுதலை செய்து கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு செல்லுகிறதா வேதத்தில் பார்க்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த ரூத் மோவாபிய பெண் தான், இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவள் அல்ல. ஆனாலும் கூட அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. ரூத்துடைய தெய்வமாக இருக்கிற யெகோவா கர்த்தர் என்னுடைய தேவன், அவர்தான் கர்த்தர், அவரை போல ஒரு தேவன் இல்லை என்பதை அறிந்து கொண்டபடினால்தான் அந்த நம்பிக்கையிலே பெத்லெகேம் செல்லுகின்றாள். அவருடைய வாழ்க்கை பட்டுப்போன ஒரு வாழ்க்கை துளிர்விட ஆரம்பிக்கின்றது. இங்கு ஆண்டவருடைய பிறப்பினுடைய அந்த வம்ச வரலாறு அந்த அட்டவணையில் இடம் பிடிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய எதிர்காலத்துக்கு குறித்த ஒரு தேவ திட்டத்தை பெற்றுக்கொண்டவளாக, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவளாக இருந்தபடினால்தான் ஓர்பாளுக்கு அந்த வெளிப்பாடுகள் இல்லைங்க. அதனால் தான் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அதோடு அவள் இது முடிந்து போய்விட்டது. ஆனால் ரூத் புதிய ஏற்பாடு வரை வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். காரணம், தன்னை குறித்துதான தேவ திட்டங்களை, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனை எதிர்பார்க்கிறார். கொர்நேலியு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவனுக்கு தெளிவாக சொல்லுகிறார், பேதுருவை நீ அழைத்து அனுப்பி என்று சொல்லுகின்றார். பேதுருவை அழைத்து கொண்டு வருகின்றான். பேதுரு எல்லா காரியங்களையும் சொல்லுகின்றான். அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது அவனும் வீட்டார் முழுவதும், குடும்பத்தார், அவருடைய நண்பர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்து ஏற்றுக்கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். அப்போ ஒரு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டபடினால அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறது பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் இந்த தரிசனங்கள் நமக்கு கண்டிப்பாக தேவை. 1985ஆம் ஆண்டு நான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஒருவேளை நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்த பொழுதிலும் கூட இயேசுவை அறியாதவனாய் வாழ்ந்து கொண்டு வந்தேன். கல்லூரி படிப்பை முடிந்த பிறகு நான் அப்பொழுது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எஸ்ஐ இந்த போஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அரசாங்கத்திலிருந்து. நான் அப்ளை பண்ணேன். ஃபிசிக்கல் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட் எல்லாத்திலும் பாஸ் பண்ணிவிட்டேன். என்னென்ன டெஸ்ட் எல்லாத்தையும் நான் பாஸ் பண்ணிவிட்டேன். அதற்கப்புறமாக ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் அது முடிந்த பிறகு எனக்கு அப்பாயின்மெண்ட் உண்டு. இது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் தமிழக முதல்வராக இருந்தவர், அவர் ஒரு பெரிய வியாதியினால் பாதிக்கப்பட்டபடினால்
அவர் அமெரிக்க தேசத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்று விட்டார்கள். ஒரு 6 மாதம் சென்று விட்டார்கள். ஆகவே இந்த இதை பூரா கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் நான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது மீண்டும் வந்து விட்டார். இப்போ இந்த ப்ராசஸ் ஆரம்பித்து விட்டது. இப்போ எனக்கு ஒரு பெரிய குழப்பம், நான் எஸ்ஐயாக போகவா காவல்துறையில், இல்லாவற்றில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யவா? என் உள்ளத்தில் ஒரு பெரிய வாஞ்சை, கர்த்தருக்கு ஏதாயிரம் ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த காவல்துறையில் சேர்ந்து பணி செய்வதில் எனக்கு விருப்பம் கிடையாது. என்னையோடு கூட சேர்ந்து எங்கள் வீட்டு மொத்தம் 4 பேர், 3 சகோதரர்களும் அரசாங்கத்தில் பணி செய்கின்றார்கள். நான் மட்டும் இப்போ என்ன செய்தேன்னா, படித்து முடித்து விட்டு சும்மா இருந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு இந்த வேலைவாய்ப்பு எனக்கு முன்பாக இருக்கின்றது. அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் தயக்கம் காட்டி கொண்டிருந்தேன். ஆனால் ஊழியம் செய்ய மிகுந்த ஆசையுடன் இருந்தபடியினால் இந்த பெண்டிங்கில் இந்த நாட்களில் நான் ஒரு திருச்சபையில் போய் ஒரு சின்ன சபையிலே ஊழியம் செய்து கொண்டு வந்தேன். அப்பொழுது என்னுடைய தகப்பனார் எனக்கு கடிதம் எழுதினார், மகனே, இந்த வேலை வாய்ப்பு இருக்கிறது, நீ கண்டிப்பாக இதில் போய் நீ செய்ய வேண்டும் சொல்லி. எனக்கு ரொம்ப வேதனை, ரொம்ப பாரம். ஆண்டவரே, நான் உமக்கு நான் ஊழியம் செய்யவா? இல்லாவிட்டால் இந்த மாதிரி நல்ல அரசாங்கத்தில் நல்ல உத்தியோகம் வந்திருக்கிறது, அதில் போய் ஊழியம் செய்யவா? என்னோடு கூட சேர்ந்த நண்பர்கள் 2 பேர் இந்த காவல்துறையிலே அவர்கள் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸாக அவர் போய் சேர்ந்து விட்டார்கள். அவரோடு கூட சேர்ந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் நான். ஆனால் எனக்கு இந்த ஊழியத்துக்கு நான் சென்று விட்டபடினால் உள்ளத்தில் ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. என்னுடைய பெற்றோர்களை பொறுத்த வரையில் நான் அந்த சின்ன சபையில் ஊழியம் செய்து வந்தேன். எனக்கு மாதம் 200 ரூபாய் தான் அப்பொழுது எனக்கு ஊதியமாக கொடுத்தார்கள். ஒருவேளை நான் அரசாங்கத்தில் அன்றைக்கி நான் வேலை பார்த்தேன் என்றால் நிச்சயமாக 3000-4000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருப்பாங்க. அது நல்ல 10 மடங்கு 20 மடங்கு அதிகமான ஊதியத்தை நான் அன்றைக்கு அரசாங்கத்தில் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் என் உள்ளத்தில் ஊழியம் செய்யணும் ஆசை இருந்தபடினால்தான் சின்ன சபையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஊழியம் செய்ய வேண்டும், நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். என் தகப்பன் மிகுந்த கண்ணீரோடு கூட எழுதியிருந்தாங்க, நீ என்னை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய், நீ அரசாங்கத்திலே நீ பணி செய்து கொண்டு கூட நீ ஊழியம் செய்யலாம், ஏன் இப்படி இருக்கிறன்னு சொல்லி அவர் கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை பார்த்த உடனே உள்ளம் உடைந்தது. ராத்திரி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், என்னுடைய பெற்றோர்கள் இப்படி எதிர்பார்க்கிறாங்க, நான் காவல்துறையில் போய் நான் பணி செய்தாலும் கூட உமக்கு ஊழியம் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது, நான் அப்படி போகட்டுமா, இல்லாவிட்டால் இந்த ஊழியம் தான் செய்ய வேண்டுமா? அன்றைக்கு ராத்திரி வேளையில் தேவனோடு கூட தெளிவாய் பேசினார். எனக்கு தேவ திட்டங்களை வெளிப்படுத்தினார், தரிசனத்து மூலம் வெளிப்படுத்தினார். நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவர் சொன்னார், மகனே, இதே திருச்சபையில் நீ ஒரு போதகராக இருந்து நீ என்னுடைய ஊழியத்தை என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். திட்டவட்டமாய் ஆண்டவர் பேசினார். நான் பெற்றோருடன் சொல்லிவிட்டேன், ஆண்டவனை இதற்கென்று அழைத்திருக்கிறார், நான் இந்த ஊழியத்தை செய்ய போகிறேன். அவர்களுக்கு ரொம்ப மனக்கவலை. என்னோடு கூட அந்த வேலையில் பணியில் சேர்ந்தவர்கள் கடைசியாக சமீபத்தில் ஏடிஎஸ்பி ஆகி ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறாங்க. ஒருவேளை எனக்கு ஒரு உயர்ந்த உலக பிரகாரமாக நல்ல பதவி உயர்வு கிடைத்து நல்ல இடத்துல இருந்திருக்கலாம். ஆனால் அதைவிட உன்னதமான ராஜாவுக்கு பணி செய்கிறது என்பது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பல்ல, தேவனை கொடுத்திருக்கிறார். சந்தோஷமாக அந்த பணியை நான் ஏற்று இன்றைய வரை ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். ஒருவேளை இந்த ஊழியத்தில் ஏராளமான பாடுகள், ஏராளமான போராட்டங்கள், ஏராளமான பிரச்சனைகளை நான் சந்தித்தேன். ஒரு முறை என் தகப்பனார் சொன்னார், மகனே, நான் முதல்ல சொன்னேன், நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாய், நீ அன்றைக்கே நீ நினைச்சிருக்கலான்னா அந்த காவல்துறை பணிக்கு நீ சென்றிருக்கலாம், இப்போவும் ஒன்றும் கிடையாது, நான் ஓய்வு பெற்று விட்டேன், எல்லாம் பென்ஷன் பணமும் என்கிட்ட வந்திருக்கிறது, நான் உனக்கு பணம் தருகிறேன், நீ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணு, இந்த ஊழியத்தெல்லாம் விட்டுறப்பா, வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது சொன்னேன், என்னை அழைத்த தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒருவேளை எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், என்னை இந்த ஊழியத்தை விட்டே சென்று விடும்படியாக ஏராளமான காரியம் வந்த பொழுது கூட இன்றைய வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்லனா கைவிடவே இல்லை. ஏனென்றால் எனக்கு ஆண்டவர் இது ஊழியத்தை குறித்த தெளிவான தரிசனங்களை கொடுத்தார், வெளிப்பாடுகளை கொடுத்தார். அதன்படி நடந்து கொண்டிருக்கிறபடினால எனக்கு எத்தனையோ மலை போல பிரச்சனை வந்தாலும் கூட எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்து விட்டார்னு சொன்னால் மாற்றி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவருக்கும்
ஆண்டவர் ஒவ்வொரு திட்டங்களை வைத்திருக்கிறார். முதல்ல அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாகவே ஒரு நாள் நாம் என்ன செய்ய மாட்டோம்னா இடறி போய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவ திட்டங்களை பெற்றுக்கொண்டவர்களாக வாழ வேண்டும். இதை யோசேப்பு அவன் தேவ திட்டங்களை வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது இந்த யோசேப்பிடம் காணப்பட்ட இன்னொரு குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. தேவ திட்டங்களை தரிசனங்களை பெற்ற இந்த யோசேப்பு அதற்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவி என்ன செய்து கொண்டான்? சேர்த்து கொண்டான். நம்ம வேத பாடமாக வாசிக்க கேட்டோம். ஆதியாம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின்படியே அப்படியே கீழ்ப்படிந்து போனார். தனக்கு 75 வயதான பொழுதிலும் கூட ஆண்டவர் தனக்கு தரிசனமாகி சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் மீண்டும் தரிசனமாகி சொல்லுகின்றார், நான் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து போனபடியினால ஒருவேளை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வகையான போராட்டங்கள், சத்துருக்கள் அவனுக்கு எதிராக வந்தார்கள், பிரச்சனைகள் வந்தது. ஆகிலும் கூட எதுவும் இந்த ஆபிரகாமை ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம், தேவனுடைய திட்டங்களுக்கு தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்தான் என்பதாக வசனம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருடைய திட்டங்களுக்கு தரிசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் நம்ம 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு பவுலை குறித்து வேதத்தில் மிக அழகாக சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பவுலை பார்த்து சொன்னார். நீங்கள் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆண்டவர் இந்த பவுலுக்கு தரிசனமாகி ஒரு உன்னதமான ஒரு ஊழியத்தை அவனுக்கு கொடுக்கின்றதை பார்க்கிறோம். தரிசனமாகி சொன்னார். அவன் அகிரிப்ப ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் சொல்லுகின்றான். 19ஆம் வசனம், ஆகையால் அகிரிப்ப ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அந்த பரம தரிசனத்துக்கு நான் உடனடியாக கீழ்ப்படிந்தேன். ஆகவே அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். எந்த ஒரு மனிதன் தேவ திட்டத்துக்கு தரிசனத்துக்கு கீழ்ப்படுகிறானோ அவன் இந்த உலகத்தில் யாராலும் அசைக்க முடியாது. கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை அவன் செய்ய முடியும். குடும்பத்தில் அவனை குறித்ததான திட்டங்கள், தேவ திட்டங்களை சரியாய் செயல்பட அவனுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அவருடைய குடும்பத்தை போல் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் எந்த ஒரு குடும்பம் இருக்க முடியாது. ஆகவே தாங்க, தேவ திட்டங்களை வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பமாய் மாத்திரம் இல்லைங்க, அதன்படி செயல்படுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்து கொள்ள முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இந்த யோசேப்பு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டான். லூக்கா 3:23 சொல்லப்பட்டிருக்கிறார், அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்து யோசேப்பின் மகன் என்று எண்ணப்பட்டார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா? அவன் தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தவன், தரிசனங்களை பெற்றுக்கொண்டவன், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவன். அவன் மற்றவர்களை அற்பமாய் எண்ணாதவன். இது உயரிய குணம் இது யோசிப்பிடம் இருந்தது. ஒரு உன்னதமான ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டான். வருட கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நீதிமானுக்கென்று ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, மேன்மை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பண்புகள் காணப்படுகிறதா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் உண்டு என்று சொன்னார்,
அதை நம்ம விட்டு அகற்றி போடுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் நீதிமான் எண்ணப்படுவதற்கு பாத்திரமுள்ளவனாக என்னை மாற்றும். ஆண்டவரே, தேவ சமுதிரம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உலகத்தில் கர்த்தருக்கு சாட்சியை வாழுவோம். ஆண்டவருடைய கிருபைகள் நிறைவாய் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 77 கிறிஸ்தவ கீர்த்தனை 23 பாடுவோம். அதிமங்கள காரணனே துதி தங்கிய பூரணனே. கீதம் 77 கிறிஸ்தவ கீர்த்தனை 23 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, யோசேப்பு நீதிமான் என்று எண்ணப்பட்டான். அவன் மிகவும் ஆண்டவரே நேர்மையுள்ளவனாக நடந்து கொண்டான் ஐயா. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டான். வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவன் வெளிப்பாடுகளுக்கு கீழ்ப்படிந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் அப்படிப்பட்டவர்களை வாழுவதற்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் கிருபையால் நிரப்புங்க ஐயா. உமது பிள்ளைகள் நீதிமான்களாக இருக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்து நீதிமான்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஒரு ஸ்தானத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீ தந்த கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவர் படித்து முடித்து வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்பை தாரும். அயல் நாடுகளில் சென்று ஆண்டவர் பல மாதங்களாக இந்த வேலைக்காக காத்திருக்கிற ஆண்டவரை பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை திருமணத்திற்கு காத்திருக்கிற அன்பு வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. திருமண வயதெல்லாம் கடந்து போய் கொண்டிருக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்கு அப்படி சமூகத்தில் மிகுந்த பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையுள்ள கரம் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர், இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தடைகளெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. திருமணமாகி பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து குழந்தை சிறுவங்களுக்கு எதிர்பார்த்து சோர்ந்து போன நிலைமை இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் ஐயா.
கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கின்ற ஒரு சுதந்திரம் அல்லவா, அந்த சுதந்திரத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா தடைகளும் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பேறுகால நிலவிருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உமது பிள்ளைகளுக்கு இரக்கம் காண்பிப்பீராக சுவாமி. ஆண்டவரே, ஏற்ற வேளையில் சுகப்பிரசவத்தை கர்த்தர் கொடுப்பீராக. கற்பதற்கு நீ பூர்ணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுத்து தாயும் செய்யும் பிரித்தெடுத்து உங்களுடைய சமூகத்தில் நன்றி செலுத்தும்படியான பாக்கியத்தை கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறையா. வயதான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறையா. இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை சொல்லி அநேக பெற்றோர்கள் கவலையோடு கூட அறிந்திருக்கிறீங்க அப்பா. அவர்களோடு கூட நீ இருக்கிறபடி நாம் ஸ்தோத்தரிக்கிறையா. அப்படிப்பட்ட ஒவ்வொரு தாய் தகப்பன்மாரையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. வயதான நிலைமையில் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஏற்படுகிற எல்லா பலவீனங்களின் கர்த்தருடைய பலன் அவர்களோடு கூட இருக்கும்படி தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாளையும் கொடுப்பீராக. அவருடைய மனக்கவலைகள் பாரங்கள் எல்லாம் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். தனிமை உணர்வுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாறுவதாக. நீர் அவளோடு கூட இருக்கிறீர் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளும்படி உணர்வை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை, இன்னுமாய் பல்வகையான வியாதியினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்காலம் வரை பல வகையான வியாதியினால் ஆண்டு இப்பொழுதும் கண்ணீரோடு நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக சுவாமி. அது எந்த ஒரு பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவரை மருத்துவரால் இது முடியாதுன்னு சொல்லப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பலவீன வல்லமையை கடிந்து கொள்கிறேன். பூர்ண சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. பூர்ண சுகம் உண்டாகட்டும் ஐயா. ஒவ்வொருவரும் சுகப்படுத்துங்க ஐயா. ஒவ்வொருவரும் சுகப்படுத்துங்க ஐயா. கண்களில், இருதய பகுதிகளில், நுரையீரல் பகுதிகளில், கால்களில், முதுகு தண்டுவட பகுதியில் சுவாமி ஆண்டவர் ஒவ்வொரு சிரசில் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக சுவாமி, இறங்குவதாக. ஒரு பூரணமான சுகத்தை என்பது பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் கையிட்டு சில எல்லா பிரயாசங்கள் விசேஷமான ஆசீர்வாதங்களை தருவீராக. ஆண்டவரே, உமக்கு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் நிமித்தமாக கண்ணீரோடு நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அந்த நஷ்டங்கள் எல்லாம் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகள் ஒவ்வொரு தொழில்களையும் கர்த்தர் விஸ்தாரமாக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக. யாபேசை ஆசீர்வதி உயர்த்தின ஆண்டவர் உமது பிள்ளைகளுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி என்னென்ன காரியத்தை நிமித்தமாக உமது பிள்ளைகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஐயா. இப்படி கண்ணீரெல்லாம் கருத்து துடைத்து அவரை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி அவருடைய குடும்பத்தை நல்ல காரியங்களை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. இந்த ஊழியத்தை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் அன்பு சகோதரர் பேரன்பிராஜ் அவர்களுக்காக, அவருடைய அன்பு துணை ரூத் பியூலா பேரன்பிராஜுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்து சுகவாளையும் கொடுத்து அவருடைய தேவையெல்லாம் சந்தித்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. அதே போல் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சேலம் சாமிநாயக்கன்பட்டியை சார்ந்த அருமையான சகோதரி ஆண்டவர் ஜோதி அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா கிருபை வரங்களையும் நிரப்பி கர்த்தாவே ஒரு வல்லமையுள்ள சாட்சி எடுத்து நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். அநேகர் உமக்கு ஆதாயப்படுத்துகிற ஒரு மகளாக எடுத்து பயன்படுத்துவீராக. தேவ கிருபை மகளோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கு வேண்டி கொள்கிறதற்கு அதிகமாய் கிரியேச்சர வல்லமையின்படி கர்த்தர் பெரிய காரியம் கட்டளையிடுவீராக. மகிமை உமக்கு செலுத்துவதை ஏற்றுக்கொள்ளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதி காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்கப்படி உங்களுக்கு கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது சமாதான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 103 பாமாலை 73 பாடுவோம். ராஜன் தாவீதில் உள்ள மாட்டுக்கொட்டில் ஒன்றிலே. கீதம் 103 பாமாலை 73 பாடுவோம்.
மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமான இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் என் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தில் நிறைத்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து வரும் நாட்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பதாக, விசேஷமாக கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாளின் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த நாளை காணப்பட கிருபைதாரும். ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள். ஆமென்.